வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உப்பு புளிக்காரம் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு நான்வெஜ் டேஸ்டியே தூக்கி கொடுக்குற அளவுக்கு சூப்பராக ஒரு குருமா தான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சு. வாரத்தில் 2 நாளாச்சும் சோயா எடுத்துக்கலாம், நல்லது தான். டெய்லி எடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம் நான் கொஞ்சமாக தான் செய்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாப்பரில் வெங்காயத்தை போட்டு நல்லா நான் பொடியாக நச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பொடியாக வேணும். எனக்கு இந்த சாப்பர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. எப்போது வாங்கினேங்க, 1 வருஷம் ஆச்சு. அது யூஸ் பண்ண தெரியாமையே சைலண்ட்டாக அது சரியாக வரலன்னே வச்சுருந்தேன். இப்போ அப்புறம் என் பொண்ணு கற்றுக் கொடுத்தா. ஓகே, சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் அதில் தான் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நச்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அரைவைக்கு தேவையான பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகாவும் அதில் போட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம். சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு புது தண்ணி ஊற்றி திரும்ப அலசி ஒரு முறை பிழிஞ்சி எடுத்துருங்க. அதில் இருக்கிற ஸ்மெல் எதுவும் வராது, சூப்பராக இருக்கும். இப்போ கடாயை வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அந்த சோம்பு எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு அரை பச்சை மிளகா அதில் போட்டால் வாசமாக இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி ஏற்கனவே நல்லா சாப் பண்ணிட்டோம், இருந்தாலும் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வந்துடும். அந்த குழஞ்சி வரும்போது தான் நம்மளுக்கு அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அந்த வதங்கிறதுல தான் குழம்போட ருசியே இருக்குது. ஒன்றும் அதிகமாக வதங்கினோம்னா எல்லாமே குச்சி குச்சியாக நின்றுட்டு தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இது ஆல்ரெடி 2 பச்சை மிளகா வேறு எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறோம். அந்த உப்பை கரெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ இதுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. இந்த வேறு எந்த பொடி, கரம் மசாலாவோ, சீரகத்தூள், சோம்புத்தூள் எதுவும் தேவையில்லை. இது மட்டும் போதும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நார்மல் சமையல் தான். ரொம்ப ஓவர் கரம் மசாலாலாம் தேவையில்லை. எந்த பொருளுமே அளவாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் சரி, வயிற்றுக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது இதை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ சோயா சங்க்ஸ் எடுத்து அதில் போடலாம். நல்லா போட்டு ஒரு சேர பெரட்டி எடுத்துக்கணும்னா அந்த சோயா சங்க்ஸுக்குள்ளே இந்த மசாலாஸ் எல்லாம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு திரும்ப நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிட்ற நான்வெஜ் எடுக்காதவங்க இதை சாப்பிட்லாங்க. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். திட்டமாக எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும், ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. பார்த்துட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இதை எடுக்கவே கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு டாக்டர் சொன்னது நான் டெய்லி எடுக்க வேண்டாம், வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் இதில் ப்ரோட்டீன் 100 கிராம் எடுத்தோம்னா 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது சொல்கிறாங்க. அதுக்காக நம்மளுக்கு ப்ரோட்டீனை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ சாப்பிட முடியும்? டெய்லி பன்னீர் வாங்க முடியாது, டெய்லி மட்டன், சிக்கன் வாங்க முடியாது. இந்த மாதிரி காசு கம்மியாக கிடைக்கிறதையும் நம்ம கூட சேர்த்துக்கணும். அதுதான் சொல்கிறேன். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒரு அரைக்கிறோம் இல்லையா, தேங்காய், அந்த சோம்பு இதெல்லாம் போட்டு அதை நல்லா அரைச்சி இதில் எடுத்து ஊற்றி கலந்து விட்டோம்னா நல்லா கொதிக்கணும். அந்த ஒரு பச்சை வாடை லைட்டாக இருக்கும். அந்த போயிட்ட உடனே அந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக ரெடி ஆகிடும். எப்படி ஊற்றிருக்கேன் பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. குருமாலாம் அப்படி ஊற்றினோம்னா அப்படி பறந்த மாதிரி நிற்கணும்.
ஓடக்கூடாது, அந்த மாதிரி வைக்கணும். நாங்கள் ஹோட்டல்ஸ் இந்த கேட்ரிங்ஸ் எதுவில் இருக்கிறோம், கல்யாண ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லையா, நிறைய கல்யாண ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவோம். நான் 20 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை, அதனால் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கேட்ரிங்லலாம் இந்த மாதிரி பர்டிகுலராக கேட்பாங்க ஒரு சிலர், அதனால் செய்வோம். சூப்பராக இருக்கும். என் பையனும் ஆள் வச்சு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறான். வெல்கம் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாரையுமே கூப்பிட்டு A to Z லேபர் கூட தனியாக செய்யணுன்னாலும் செய்வான். இப்போ பாருங்கள், இது எப்படி அழகாக கொதித்து வந்திருக்கு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.